Hi friends, welcome to Recipes in My Home. Next recipe, Tasty Food Saika. Yuri, Sally and all friends, thank you so much for your support. பிராமீன் குழம்பு செய்கிறதுக்கு அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல், 2 பெரிய சைஸ் தக்காளி பழம் ரெண்டையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. பாருங்கள், அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். புளி 2 லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுக்கோங்க. நான் புளி பேஸ்ட் யூஸ் பண்ணுறதுனால 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளி பேஸ்ட் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அரைச்சி வச்சுருந்த தக்காளி தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். கப்பில் தண்ணி கலந்து ஊற்றிக்கிறேங்க. ஜீரகம், கொத்தமல்லி, மஞ்சள், சோம்பு, மிளகு எல்லாமே சேர்த்து அரைத்த குழம்பு மிளகாய்த்தூள் 4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அதிகமாக போட்டுற வேணாம், பார்த்து சேர்த்துக்கோங்க. 6-7 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி தேவையான அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ தாளித்து விடுறதுக்கு ஒரு மண் சட்டியில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்காங்க. சேர்த்துட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலில் மீன் குழம்பு வெரைட்டிஸ் நிறைய அப்லோட் பண்ணியிருக்காங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா வறுபட்டு வந்துடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு ப்ரௌன் கலரில் வரணும். வந்த பிறகு மிளகாய்த்தூள் 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு 1 டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேங்க. இப்போ மசாலா கரைச்சி வச்சுருந்தோம்ல, அது சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு கொதி வந்த பிறகு மீனை சேர்த்துக்கலாம். விரா மீன் இந்த சைஸில் துண்டு போட்டிருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ குழம்பு கொதி வந்துடுச்சு. இப்போ சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு மீன் துண்டுகளை போட்டுட்டு நாம் மூடி வச்சு ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் போதுங்க. சீக்கிரமாகவே வெந்துடும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 to 6 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணி லைட்டாக மூடி வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற புது வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ பாருங்கள், 1/2 அன் ஹவர் ஆகிடுச்சு. இப்போ பரிமாற போகிறோம். அரை மணி நேரம் கழித்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா தான் நல்லா டேஸ்ட் ஏறி ரொம்ப சூப்பராக இருக்கும் மீன் சாப்பிட்றதுக்கு. வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னுமுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.